ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின் பி பேரடைஸ் தமிழ். இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம லேடிஸ் காலையில் நேரத்தில் எழுந்து நம்ம ஃபேமிலிக்காக ரொம்ப அக்கறையோடு சமைச்சு டிஃபன் பாக்ஸ்லலாம் போட்டு கொடுத்து விடுவோம். அந்த ஒவ்வொரு வேளை சாப்பாடும் எப்படி பேலன்ஸ்டு மீலாக நம்ம சமைக்கலாம், எப்படி சத்தான சாப்பாடாக சமைக்கலான்னு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, ஈஸியான முறையில் ரொம்ப ஹெல்த்தியான முறையில் எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறது அப்படின்னு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வாரத்தில் ஒரு நாள் ரொம்ப ஹெவியான லன்ச் சாப்பிட்ருக்கோம். அன்றைக்கி வீட்டில் நிறைய நான்வெஜ் ஐட்டம் எல்லாம் சமைச்சு சாப்பிட்ருக்கோம். இல்லை வடை, பாயாசம்னு ஒரு பெரிய விருந்து சாப்பாடு சாப்பிட்ருக்கோம் அப்படின்னா அடுத்த நாள் நம்ம டயட்டில் பச்சை பயிறு சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. பச்சை பயிருக்கு நம்ம வயிறை க்ளீன் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் ஹெவியாக சாப்பிட்டப்ப நம்ம வயிறை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த பச்சை பயிரில் இருக்க ஃபைபர் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லை, பச்சை பயிரில் நிறைய ப்ரோட்டீன், விட்டமின், அயன், கால்சியம் எல்லாம் இருக்குது. நம்ம அடிக்கடி பச்சை பயிர் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. நம்ம பச்சை பயிர் பயன்படுத்தி குழம்பு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஸ்ப்ரவுட் சாலட் பண்ணலாம். பச்சை பயிரை நல்லா ஊற வச்சுட்டு அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிற பாத்திரத்தில் போட்டு ஒரே ஒரு நைட்டு மூடி வச்சுட்டா போதும். அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஸ்ப்ரவுட்ஸ் ரெடி ஆகிருக்கும். இந்த ஸ்ப்ரவுட்ஸை நம்ம வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதை பச்சையாகவே சாப்பிடலாம். இந்த ஸ்ப்ரவுட்ஸை ஒரு பவுலில் சேர்த்துட்டு கூடவே நம்மளுக்கு விருப்பமான காய்கறிகள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெள்ளரிக்காய், வெங்காயம், கேரட் சேர்த்துறேன். இதில் கொஞ்சமாக லெமன் சாறு பிழிஞ்சிட்டு தேவையான அளவு உப்பு, பெப்பர் போட்டு மிக்ஸ் பண்ணால் போதும். நம்மளுக்கு சாலட் ரெடி. இது ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக, ரொம்ப டேஸ்டியான சாலடாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு பவுல் சாலட் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. உங்களுக்கு பச்சையாக சாப்பிட்றது பிடிக்கல அப்படின்னா பச்சை பயிரை பயன்படுத்தி நம்ம தோசை பண்ணலாம். ஒரு ப்ரோட்டீன் ரிச் தோசையாக இருக்கும், உடம்புக்கு ரொம்பவே நல்லது. பச்சை பயிறு தோசை பண்ணுறதுக்கு நம்ம பச்சை பயிரை நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்கணும். இது கூட பைண்டிங்காக கொஞ்சமாக ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அரிசி சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் சீரகமும் வரமிளகாயும் சேர்த்து இதை நைட்டு ஃபுல்லாக நம்ம ஊற வச்சிடலாம். காலையில் எழுந்து பார்க்கும்போது இது ஊறி நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கூடவே கொஞ்சம் இஞ்சி சேர்த்து இதை நல்லா மாவாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கை அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நான் 2 பேட்சாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நம்ம உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், தோசை மாவு ரெடி. இது புளிக்கணும்னெல்லாம் அவசியம் இல்லை. நம்ம உடனே தோசை ஊற்ற முடியும். ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்தால் நம்மளுக்கு பச்சை பயிறு தோசை ரெடி. இதுக்கு தேங்காய் சட்னி ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஒரு ப்ரோட்டீன் ரிச் தோசை. இந்த மாதிரி பச்சை பயிரை நம்ம அடிக்கடி டயட்டில் சேர்த்துக்கும் போது நம்ம ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நைட்டு ஃபுல்லாக தூங்கும்போது ஃபாஸ்டிங்கில் இருக்கிறோம். நம்ம காலையில் சாப்பிடக்கூடிய முதல் உணவை அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி நம்ம உடம்பை அப்சார்ப் பண்ணிக்கும். அதனால் நம்ம முதல்ல சாப்பிடக்கூடிய உணவை எவ்வளவுக்கு எவ்வளோ சத்தாக சாப்பிட்றோமோ அவ்வளோக்கு அளவு நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம். முக்கியமாக நம்ம காலையில் சாப்பிட்ற சாப்பாடு கார்ப்ஸ், ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ் அப்படி எல்லாமே இருக்கிற மாதிரி பேலன்ஸ்டாக இருக்குது அப்படின்னா நாள் பூரா நம்மளுக்கு அடிக்கடி பசி எடுக்காது, நம்மளுக்கு நொறுக்கு தீனி சாப்பிடணும்னு தோணிக்கிட்டே இருக்காது. அதனால் நம்ம வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க, ஆஃபீஸ் போகிறீங்க, காலையில் நேரம் நம்ம பார்த்து டீட்டெயில்டாக சமைக்க முடியாது, இல்லை அமர உட்காந்து பிரேக்ஃபாஸ்டெல்லாம் சாப்பிட முடியாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு ஹெல்த்தியான ஸ்மூதி ரெடி பண்ணி நீங்கள் சாப்பிட்டுட்டு போகலாம். அதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, ஆனால் ஒரு பேலன்ஸ்டு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 2-3 டேட்ஸ் சேர்த்துக்கிறேன். இது விதை நீக்கின பேரிச்சம்பழம், ஒரு 4-5 பாதாம்,
கொஞ்சமாக பம்கின் சீடு, கொஞ்சம் வெள்ளரி விதை சேர்த்துக்கிறேன். இந்த விதையிலெல்லாம் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது கூட கொஞ்சம் ஃப்ளாக்ஸ் சீடு சேர்த்துக்கிறேன். இதில் omega-3 ஃபேட்டி ஆசிட் நிறையா இருக்குது. கொஞ்சம் கருப்பு திராட்சை சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் சியா சீட் சேர்த்துக்கிறேன். சியா சீடு வந்து ஒரு சூப்பர் ஃபுட்டு. நிறைய நேரத்துக்கு நம்மளை ஃபில்லிங்காக வச்சுக்கும். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். முடிஞ்ச வர இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு எல்லாமே சேர்த்துக்க ட்ரை பண்ணுங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம நல்லா சூடாக தண்ணி ஊற்றும் போது ஒரு 10 நிமிஷத்தில் எல்லாம் ஊறிடும். அது ஊறுறதுக்குள்ளே நான் வந்து கொஞ்சம் ஓட்ஸ் வறுத்து எடுத்துக்க போகிறேன். ஒரு ட்ரை பேனில் கொஞ்சம் ஓட்ஸ் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இந்த சியா சீடு சேர்த்துருக்கிறதால நல்லா திக்காயிருச்சு. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பனானா சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம ஊற வச்சுருக்க பொருளெல்லாம் சேர்த்துக்கிறேன். நம்ம வறுத்து வச்ச ஓட்ஸ்லேருந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதில் ப்ரோட்டீனுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் ப்ரோட்டீன் பவுடர் சேர்த்துக்கிறேன். நான் யூஸ் பண்ணுறது வந்து ஒசிவா ப்ரோட்டீன். இது வந்து 100% நேச்சுரலாக தானியங்கள்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. இதில் ஆர்டிஃபிஷியல் கலரோ ப்ரிசர்வேட்டிவோ கெமிக்கலோ எதுவுமே சேர்த்தலை. இது வந்து 100% நேச்சுரல் ப்ரோட்டீன் தான். ஃபுட் சேஃப்டி அப்ரூவல் வாங்கியிருக்கு. அதனால் நம்ம பயப்படாமல் பயன்படுத்தலாம். இது ஒரு டப்பா நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா இது நிறைய நாளைக்கு யூஸ் ஆகும். இதை நான் வேறு எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறேன் அப்படின்னு அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவு பால் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து ஸ்மூதி மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு சாஃப்டாக அடிச்சுக்கணும். இதை ஒரு கப்பில் ஊற்றிட்டு உங்கள் வீட்டில் என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அந்த ஃப்ரூட்ஸை கட் பண்ணி மேலே போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு பேலன்ஸ்டு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்மூதி. இதில் ப்ரோட்டீன், கார்ப்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே இருக்குது. இது ஒரு கப்பு நீங்கள் காலையில் சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா போதும். ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். நம்ம ஹெல்த்தை நம்ம டேக் கேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான விஷயம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு நாள் உங்களுக்கு டீட்டெயில்டாக சமைக்க முடியல, 2 சப்பாத்தி ஊறுகாய் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம், இல்லை தக்காளி தொக்கு அந்த மாதிரி எதாவது வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சப்பாத்தி மாவு பிசையும் போது 1 ஸ்பூன் அளவு இந்த ஒசிவா ப்ரோட்டீன் பவுடர் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது 100% நேச்சுரல் தான். இதையெல்லாம் சேர்த்து நம்ம எப்பவும் சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிட்டு நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து கூட ஊறுகாவோ ஏதோ ஒரு தொக்கோ இருந்தால் கூட போதும். நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரோட்டீன் ரிச் சப்பாத்தி சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நம்மளாம் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் அப்படின்னாலே ஒரு வெரைட்டி ரைஸு, ஒரு பொரியல் அந்த மாதிரி பிளான் பண்ணுவோம். தக்காளி சாதம், உருளைக்கிழங்கு வறுவல், லெமன் சாதம், வெண்டைக்காய் பொரியல் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வெரைட்டி ரைஸு, ஒரு பொரியல் பிளான் பண்ணி கொடுப்போம். இதை வந்து அக்கறையோடு நம்ம வீட்டில் சமைச்சு பேக் பண்ணி கொடுக்குறோம். இதெல்லாம் ஹெல்தியான சமையல் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த காம்பினேஷனில் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீனே இல்லை. நம்ம பசங்களுக்கு இது லஞ்ச் பாக்ஸுக்கு கட்டி கொடுக்கும்போது அந்த சாப்பாட்டில் நம்ம ப்ரோட்டீனே சேர்க்கலை. வளர்கிற பசங்களுக்கு ப்ரோட்டீன் வந்து ரொம்பவே முக்கியம். அது மட்டும் இல்லை, நம்ம ஒவ்வொரு வேளை உணவுமே வந்து ப்ரோட்டீன், கார்ப்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்கிற மாதிரி பேலன்ஸ்டாக சாப்பிட வேண்டியது ரொம்பவே அவசியம். இப்போ லஞ்ச் பாக்ஸுக்கு வெரைட்டி ரைஸ், பொரியல் அப்படி பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கூடவே ப்ரோட்டீனுக்காக பன்னீர், மஷ்ரூம், பருப்பு, சுண்டல், முட்டை, நான்வெஜ் இந்த மாதிரி ப்ரோட்டீன் இருக்கிற ஏதாவது ஒரு ஐட்டமும் சைட் டிஷ்ஷாக இருக்கிற மாதிரி பிளான் பண்ணுங்கள். அப்போ வந்து ஒரு பேலன்ஸ்டு மீலாக இருக்கும். மீல் மேக்கர், அதாவது சோயா சங்க்ஸ்ன்னு சொல்லுவோம், அதுலேயும் ப்ரோட்டீன் நிறையா இருக்குது. அது கூட நம்ம செய்யலாம். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நிறைய காய்கறி சேர்த்து அடிக்கடி ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் பண்ணி கொடுப்போம். அது வெறும் காய்கறி மட்டும் சேர்த்தாம கூடவே ப்ரோட்டீனுக்காக முட்டையை வந்து ஸ்க்ராம்பிள் பண்ணி அது கூட சேர்ந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் முட்டை சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா இதில் வந்து பன்னீர், மஷ்ரூம் அந்த மாதிரி ஏதாவது சேர்க்குற மாதிரி பிளான் பண்ணலாம். நம்ம வீடுகளில் மோஸ்ட்டாக காலையில் டிஃபனுக்கு வந்து இட்லி பண்ணுவோம் இல்லைங்களா? இட்லியில் வந்து அரிசி, உளுந்து 2 இருக்குது. அதனால் ப்ரோட்டீனும் நம்மளுக்கு கிடைக்குது. கூடவே நம்ம பருப்பு, காய்கறி எல்லாம் சேர்த்து சாம்பாரோடு சாப்பிடும்போது கண்டிப்பாக அது வந்து ஒரு பேலன்ஸ்டு ஃபுட்டாக இருக்குது. அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் நம்ம எவ்வளோ அளவு சாப்பிட்றோம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். நம்ம ரெகுலராக ஒரு 4 இட்லி சாப்பிட்றோம், சட்னி சாம்பார்லாம் நல்லா இருக்கிற அன்றைக்கி எக்ஸ்ட்ரா ஒரு இட்லி கூட சாப்பிடுவோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப அதிகமான கேலரிஸ் வந்து சேர்ந்துருது. அந்த எக்ஸ்ட்ரா மாவு சத்தெல்லாம் வந்து கொழுப்பாக நம்ம உடம்புல சேர்ந்துக்குது. அதனால் நம்ம வீட்டில் சமைச்ச சிம்பிளான சாப்பாடு சாப்பிடும்போது கூட நம்ம அதிகமாக வெயிட் போட்டுடுறோம்.
அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம மாவு சத்தை கம்மி பண்ணிவிட்டு புரோட்டீன், விட்டமின்ஸ் எல்லாம் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம். 4 இட்லி வைக்கிற இடத்துல நம்ம 2 இட்லி வச்சுக்கலாம். கூடவே புரோட்டீனுக்காக ஒரு எக்கு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் சாலட் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது வயிறும் ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். நம்ம அளவுக்கு அதிகமான கார்ப்ஸ் வந்து நம்ம எடுத்துக்க மாட்டோம். நீங்கள் ஒர்க்கிங் லேடியாக இருக்கீங்க, காலையில் அதிக நேரம் கிச்சனில் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, நிறைய காயெல்லாம் வெட்டி டீட்டெயில்டாக சமைக்கலாம் உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து நல்ல கிச்சன் டூல்ஸில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறதுல தப்பே இல்லை. நம்ம பார்க்குறதெல்லாம் வாங்கி வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இது நிஜமாகவே நம்ம கிச்சனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு யோசித்து நல்ல கிச்சன் டூல்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து கம்மி டைமில் நிறைய காய்கறி எல்லாம் வெட்டி நல்லா ஹெல்த்தியாக வந்து சமைச்சிக்க முடியும். இப்போ என்னுடைய கிச்சனில் நான் வந்து ஒரு மேனுவல் ஃபுட் ப்ராசஸர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து நிறைய அட்டாச்மெண்ட் வருது. ஒரே ஃபுட் ப்ராசஸரை நம்ம நிறைய விஷயத்துக்கு பயன்படுத்திக்க முடியும். நான் வந்து பொடியாக நறுக்க வேண்டிய காய்கறிகளை நறுக்கிறதுக்கு இதை அதிகமாக பயன்படுத்துகிறேன். இதுக்கு வந்து ரொம்ப ஷார்ப்பாக ஒரு பிளேடு கொடுத்துருக்காங்க. இதை உள்ளே வச்சுட்டு காய்கறிகளையெல்லாம் இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டங்களாக ரஃப்பாக வெட்டிட்டு நம்ம உள்ளே போட்டுட்டு இதை இப்படி சுற்றணும் அப்படின்னா நல்லா பொடியாக சாப் ஆயிடுது. நம்ம அதிக நேரம் சுற்றணும்னு அவசியம் இல்லை, சீக்கிரமாக ரெடி ஆயிடுது. நம்மளுக்கு எவ்வளோ பெரிய பீசஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சுற்றி எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து ஃப்ரைட் ரைஸ்க்காக என் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப பொடியாக நான் வந்து காய்கறிகளை கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். பாருங்கள், ரொம்ப கம்மி டைமில் நிறைய காய்கறிகள் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. இது கூடவே காய் துருவறதுக்கான அட்டாச்மெண்ட் வருது, காய் ஸ்லைஸ் பண்ணுறதுக்கான அட்டாச்மெண்ட் வருது. இப்போ உருளைக்கிழங்கெல்லாம் ரொம்ப சன்னமாக சீவணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கேப் மாதிரி கொடுக்குறாங்க. இதில் மாட்டிட்டு நம்ம ஈஸியாக வந்து சீவிக்கலாம். நல்லா சன்னமாக சீவிடுது. இதுலேயே ஜூஸர் அட்டாச்மெண்ட்டும் வருது. இங்கே ஸ்பவுட் கொடுத்துருக்கிறதால நம்ம இப்படியே கப்பில் ஊற்றிக்கிறதுக்கும் வசதியாக இருக்குது. இப்போ சில சமயம் ஆரஞ்சு, சாத்துக்குடியெல்லாம் நல்லா பெருசாக இருக்குது அப்படின்னா நம்ம இந்த அட்டாச்மெண்ட்டை மேலே வச்சுட்டு நம்ம ஈஸியாக ஜூஸ் பிழிஞ்சிக்க முடியுது. இது வந்து மோர் அடிக்கிறதுக்கு, முட்டை ஆம்லேட்டுக்கு கலக்கிறதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மூடியில் வந்து எக் ஒயிட் செப்பரேட்டர் கூட இருக்குது. இப்போ நீங்கள் டயட்டில் இருக்கீங்க, எக்கு எல்லோ சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா இதில் போட்டு செப்பரேட் பண்ணிக்கிட்டு நம்ம ஆம்லேட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த சாப்பரை வச்சு காலையில் நேரம் ரொம்ப ரொம்ப குவிக்காக பண்ணக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாம். வெஜிடபிள் ஓட்ஸ் ஆம்லேட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் சாப் பண்ண வெஜிடபிள்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கிறேன். இதில் வந்து ஒரு 4 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 4-5 வாட்டி சுற்றினா போதும். இந்த மாதிரி நல்ல நொர பொங்கி நல்லா வந்து அடித்து வந்துடும். ஆம்லேட் நல்லா ஃப்ளஃபியாக வரும். இது கூட நல்லா ஃபில்லிங்காக இருக்கிறதுக்காக நான் கொஞ்சம் ஓட்ஸ் சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பு, பெப்பர் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம வந்து இதை ஆம்லேட்டாக ஊற்றி எடுத்துக்க வேண்டியது தான். காலையில் நேரம் ஒரு பேலன்ஸ்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும், அது ரொம்ப குவிக்காக ரெடி பண்ணிடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷன். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கிட்ஸுக்கு சர்வ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சமாக இந்த மாதிரி சாஸ் போட்டு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் வாரம் முழுக்க ஹெல்த்தியாக சமைக்கணும், ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டெய்லியும் காலையில் எழுந்து என்ன சமைக்கிறதுன்னு முடிவு பண்ணாமல் ஒரு வீக்கெண்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அடுத்த வார சமையலுக்கு தேவையானதையெல்லாம் வந்து நீங்கள் மீல் ப்ரெப்பிங் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு வாரத்துக்கு தேவையான கடலையெல்லாம் வந்து நீங்கள் வீக்கெண்டே ஊற வச்சுட்டு நல்லா ஊறினதுக்கப்புறமா ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு சுத்தமாக தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த மாதிரி டப்பாவில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஊறின கடலையெல்லாம் ரெடியாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அதை பேஸ் பண்ணி நம்ம சமையலை பிளான் பண்ணிக்குவோம். டக்குன்னு ஒரு சுண்டல் பண்ணுவோம், இல்லை அதை வச்சு ஒரு குழம்பு பண்ணுவோம். வீட்டில் இருக்கவங்களுக்கும் நம்ம ஹெல்த்தியான சாப்பாடு கொடுக்குறோம் அப்படின்னு நம்மளுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குயின் பி பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.
இந்த பொருளெல்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இதெல்லாம் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் பின்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். அதை ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க.